வயது தோழியிடம் என்ன பிரச்சனை, ஏன் ஒன்றும் அமையவில்லை என்பதாக பேசிக் கொண்டிருந்தேன். அவள் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் யோசிக்கவே வைத்தது. நீங்கள் இதை வாசித்துவிட்டு அவள் என்னதான் செய்யலாம் என்று சொல்லுங்கள். ஆலோசனை வேண்டும் மக்களே. அவள் சொன்ன விஷயம் இதுதான். வேலை, வீடு என்று வாழ்க்கை சரியாக இருக்க மற்றவற்றை பற்றி சிந்திக்க நேரமே இல்லை. வீடு வந்ததும் பேச முடியும் தான். ஆனால் வீடு அலுவலகம் என்று இருப்பவளுக்கு மனதிற்கு பிடித்தவனை எங்கு சந்திக்க நேரும் என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. பெற்றவர்களோ நீயாக யாரையாவது கை காட்டு காத்திருக்கிறோம் என்கிறார்கள். அவர்கள் அறிமுகப்படுத்தும் மாப்பிள்ளைகளை எனக்கு பிடிக்கவில்லை. எனக்கு துபாயில் பணிபுரிபவராக இருக்க வேண்டும். நான் இங்கு படித்து வளர்ந்தவள். எனக்கு எப்படி வேறு கலாச்சார பின்னணியில் இருப்பவர் ஒத்து வரும்? நான் அலுவலகத்திற்கு போகும்போது பொது போக்குவரத்தில் பயணிக்கிறேன். ஆனால் அதில் ஒரு ஆண் மகனும் தலையை நிமிராது செல்பேசியில் மூழ்கி இருக்கின்றனர். பொது போக்குவரத்தில் சரி வராது. கொஞ்சம் வசதியாக காரில் பயணிக்கும் ஆண்களை பார்க்கலாம் என்றால் அவர்கள் திருமணமானவர்களாக அல்லது ஏற்கனவே கமிட் ஆனவர்களாக இருக்கிறார்கள். திருமணத்திற்கான மதிமணத்திற்கான வலைத்தளத்தில் என்னுடைய வகையாக யாரும் தென்படவில்லை. என்னுடைய ரகமா? என் வாழ்க்கையை இவனிடம் ஒப்படைக்கலாம் என்று நினைக்கும் அளவிற்கு, என் அளவிற்கு படித்தவனாக, நல்ல வேலையில் உள்ளவனாக, துபாய் தங்குமிடமாக கொண்ட, என் மதத்தைச் சேர்ந்தவனாக, நல்ல குடும்பம் என்று என் நீண்ட பட்டியலில் உள்ள எல்லாவற்றையும் திருப்திப்படுத்துவதாக யாருமே இல்லை. இப்படி இருந்தால் எங்கிருந்து அமையும் என்று சலித்துக் கொண்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது?